ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு பயன்படுத்தலாம், என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம வேணும்னு நினைக்கிறப்போ அதை நோக்கி நம்மளோட எமோஷன்ஸ் சில நேரங்களில் கவலையாக இல்லை பயத்தோடு இருக்கும். அதனால் அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடும், அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம ஒரு விஷயத்தை வேணும்னு நினச்சி அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். அதை தான் ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திர வார்த்தை, மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வரிகளில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம சொல்கிறப்போ அடிக்கடி நம்ம மனசுக்குள்ளே சொல்லலாம், இல்லை வெளியே வாய் விட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம அடிக்கடி சொல்கிறப்போ அது கண்டிப்பாக நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை அட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும். அதுக்கான சூழ்நிலையை நமக்கு க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல வேலை தேடிட்டுருக்கீங்க, இல்லை எனக்கு பிடிச்ச வேலை வேணும், இல்லை இருக்க வேலை எனக்கு பிடிக்கல, அதுலேருந்து நான் வெளியே போய் வேறு வேலை தேடணும், அதுலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் பிரிங் கவுண்ட் நவ். டிவைன் பிரிங் கவுண்ட் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அது கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி மனசுக்குள்ளேயும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி மறந்துடுவோம், நம்ம பார்க்குற வேலைகளில் நம்ம மறந்துடுவோம். அதனால் நம்ம ஒரு பேப்பரில் நம்மளோட ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டரில் போட்டு எழுதி வச்சுட்டு நம்ம அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்க இடத்துல, இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் நமக்கு டேபிள் இருக்கும், அங்கே நம்ம ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ அதை நம்ம மனசுக்குள்ளே அதுவே ஆழமாக ரொம்ப பதிஞ்சிடும். இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல அதிகமாக இருப்போமோ அந்த இடத்துல ஒட்டி வச்சோன்னா அது நம்ம பார்க்குறதுனால அது ரொம்ப அடிக்கடி நம்மளும் அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அதை வாய் விட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். இது ஜாபுக்கானது டிவைன் பிரிங் கவுண்ட் நவ். அடுத்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டீங்க, தொலைஞ்சிருச்சு, இல்லை எங்கேயோ வச்சுட்டு அதை மறந்துட்டு நம்ம அது கிடைக்கல, தேடிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருக்கோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை நம்ம நினச்சிட்டு எங்கே வச்சோம் தெரியலையே, ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கானது அது கிடைக்கிறதுக்கு, இது பர்சனுக்கு கிடையாது, ஒரு பொருள். அதாவது நம்ம சாவியை தொலைச்சிருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச செயின், அந்த மாதிரி ஏதோ ஒன்று தொலைச்சிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் தொலைச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். கிறிஸ்டல் ரீச். கிறிஸ்டல் ரீச். நெக்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஸ்விட்ச் வேர்டு ரொம்ப மேஜிக்கான ஸ்விட்ச் வேர்ட். இது நமக்கு எந்த யூஸ் பண்ணுறதுனே தெரியல, இப்போது இது கரெக்டான சுச்சுவேஷன்ஸ் எனக்கு தெரியல, இதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற சமயத்தில் இந்த ஸ்விட்ச் வேர்டு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், வேறு எதுவுமே வேணாம். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இதை மட்டும் சொன்னாலே, இதை மட்டுமே நம்ம ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வந்தோன்னா கூட நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய நம்ம எதெல்லாம் கோல் அச்சீவ் பண்ணுறோமோ அதுக்கானதை நமக்கு கிட்ட ஈர்த்து கொடுக்குற சக்தி இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு இருக்குது. ஸோ இது உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இப்போ நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா சில பேர்கிட்டலாம் நம்ம சொல்லுவோம்ப்பா இவங்களுக்கு லக்குப்பா, சான்ஸே இல்லை, சூப்பராக கிடைச்சிருச்சு, அந்த மாதிரி லக்கு நமக்கு திடீர்னு கிடைக்கணும், அது நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்விட்ச் வேர்டு ப்ளூ ஷஃபயர். ப்ளூ ஷஃபயர்.
இதை அடிக்கடி நம்ம சேன் பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், அது கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் லக்குப்பா அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நம்ம தோணும்ல, அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு அதிகமாக லக்கு வர்றதுக்காக இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்த சுவிட்ச் வேர்ட் வந்து நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நம்ம பேசுகிறத வந்து சில பேர் கேட்கவே மாட்டாங்க, நம்ம பேசுகிறதுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவமே இருக்காது, நம்மளை மதிக்க மாட்டாங்க, இல்லை நம்ம ஒரு பேச்சாளராக இருப்போம், அதை வந்து அட்ராக்ட் பண்ணணும்ல. இப்போ நம்ம பேச்சாளராக இருக்கோன்னா நம்ம பேசுகிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும். இப்போ நானே இப்போ பேசுகிறேன் அப்படின்னா இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் நம்ம கவனிப்போம். அந்த மாதிரியான அந்த சமயங்களில் வந்து இந்த மாதிரியான சுவிட்ச் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஐ ஆம் டிவைன் ஆர்டர் ஃபார், ஐ ஆம் டிவைன் ஆர்டர் ஃபார். இதை நீங்கள் ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதாவது உங்களை யாருமே கவனிக்கல அப்படின்னா நீங்கள் ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறதும் நல்லதாக பேசுவோம், அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. அடுத்த சுவிட்ச் வேர்டு வந்து உங்கள் லைஃப்பில் யாராச்சும் நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க, இல்லை உங்களை வந்து எப்படி சொல்கிறது, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ ஏன் இப்படி இருக்க அப்படி உங்களை பற்றி புரணி பேசுகிறது, உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க, அப்படி உங்களை பற்றி கெடுதல் நினைக்கிறவங்க அப்படின்லாம் வந்து அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறதுக்காக இந்த சுவிட்ச் வேர்டு விட்டு போயிடுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போது அவங்களுக்கு வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால தான் அவங்க நம்மளை பற்றியே நினச்சிட்ருக்காங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. நம்மளோட தாட்ஸ் அவங்களோட தாட்லேருந்து கட் ஆகிடும். ஸோ அதுக்கு சொல்ல வேண்டிய சுவிட்ச் வேர்டு என்னென்னா கேன்சல் நவ், கேன்சல் நவ். அவங்கள நினச்சிட்டு நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம், இப்போ நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே எனக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா இப்போ அதுக்கானதை நம்ம நினச்சிட்டு அதை சொல்கிறப்போ அது உங்களுக்கு உடனே நடக்கும். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பயம், ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், இல்லை ஏதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு நிறைய பயம் வரும், ஒரு மன அழுத்தம் வரும், நமக்கு சரியாக ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும், அது பாட்டுக்கு ஏதோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், நம்ம லைஃப்லேயே நம்ம ஒழுங்காக போவோமா அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இதை சொல்லலாம், ப்ளஃப் அட்ஜஸ்ட், ப்ளஃப் அட்ஜஸ்ட் அப்படின்ற சுவிட்ச் வேர்டை சொல்ல உங்களுக்கு பயம் போகும், ஆங்ஸைட்டி குறையும், பதட்டமின்மை குறையும், நம்ம வந்து தெளிவாக ஃபோக்கஸாக கரெக்டாக நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் வேர்டு வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா எப்படி அது கரெக்டாக இருக்குமா, நம்ம தப்பாக விட்டுருமா அப்படிலாம் இருக்கும். ஸோ அதில் நிறையா பணம் சம்பாதிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை ட்ரேடிங்கில் நல்லா ப்ராஃபிட் வரணும், அப்படிப்பட்ட உங்களுக்கு லக்கு வந்து அதில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்ட் வித் மெர்க்குரி விஸ்டம் நவ், ஆக்ட் வித் மெர்க்குரி விஸ்டம் நவ். இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்கிறப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்புறம் வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும், நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வில் பவர் வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை கோலை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். போகிற வழியிலே பாதியிலே நின்றுட்டு இது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணலை அப்படின்ற மாதிரி இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வர்றதுக்கு ஜுவல் டிவைன் ஆர்டர் மூவ், ஜுவல் டிவைன் ஆர்டர் மூவ் இதை சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு கோலை நோக்கி பயணம் பண்ணும்போது நோக்கி அதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பீங்க. அடுத்தது இப்போ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோர் டிவைன் ஆர்டர் ஓப்பன், பியோர் டிவைன் ஆர்டர் ஓப்பன். இதை நீங்கள் அதிகமாக சொல்ல நீங்கள் ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக ப்ராக்டிசஸ் பண்ணலாம், நிறைய பரிகாரங்கள் பண்ணலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய நம்ம முயற்சி பண்ணுவோம். பட் அது நமக்கு கிடைக்காது, நம்ம இந்த பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த இது நமக்கு கிடைக்கிறதுக்கு, அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு, அதோட ஸ்பிரிச்சுவலாக நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் அவே டன் வித் ஈஸ் பாயிண்ட் கைடு, பி ஆஃப் அவே டன் வித் ஈஸ் பாயிண்ட் கைடு.
இதை நீங்கள் சேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம் இல்லை மாப்பிள்ளை பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறாங்க, செட் ஆகலை, வருது ஆனால் நமக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்குறாங்க, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற சமயங்களில் நம்ம அந்த மாதிரி சமயங்களில் நிறைய கோயிலில் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நாளாக பார்க்குறோம், செட் ஆகலை, ஜாதகம் பார்க்குறோம், செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்க சமயங்களில் ஒரு 21 நாள் கல்யாணம் ஆகணும், பொண்ணோ பையனோ யாரோ அவங்களுக்கு பார்ட்னர், எனக்கு வந்து பொண்ணு அப்படின்னா பையன் கிடைக்கணும், பையனா பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு ஒரு 21 நாள் கண்டினியூஸாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கூடி விரைவில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோன்னா பணம் கிடைக்கிறதுக்கு. இப்போ வந்து சடனாக நமக்கு ஒரு படம் வேணும், நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம், ஆனால் இந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்போம். பட் அவங்க நம்மளை அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு அதை கொடுக்கறதுக்கான இடத்துல அவங்களும் அந்த சமயங்களில் இருக்க மாட்டாங்க. நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு, திடீர்னு பணம் வர்றதுக்கு அப்படின்னா இந்த சுவிட்சோட சொல்லுங்கள். ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். இதை சொன்னீங்கன்னா நமக்கு தேவையான சமயங்களில் நமக்கு உடனே பணம் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொந்த வீடு வாங்கணும். சில பேர் சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக லேண்டு வாங்கணும், இல்லை நம்மக்கிட்ட காசு இருக்கும், அதை நம்ம நிறையா பார்ப்போம், பட் அதுக்கான அமைப்புகள் நமக்கு இருக்காது. பட் அந்த மாதிரி அமைப்பு நமக்கு வர்றதுக்கு, அந்த சுச்சுவேஷன் நமக்கு க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த சுவிட்சோட சொல்லுங்கள். மேஜிக் கார்பெட் வீல்ஸ் பிரிங்ஸ் மேஜிக் ஹோம் charm now. Magic carpet wheels bring magic home charm now. இதை சொல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். அடுத்து இது ரொம்ப சூப்பரான சுவிட்ச் வேர்ட். இது யார் வேணாலும் சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம் கரெக்டாக. அதை நோக்கி அதில் இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும், இல்லை அதை தாண்டி நான் வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கோல் நான் செட் பண்ணியிருக்கேன், எனக்கு அது கிடைக்கணும், இல்லை நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கோல்டன் சன்ரைஸ் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். கோல்டன் சன்ரைஸ். இதை சொல்ல நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக க்ரோத்தாக ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்கான சுவிட்ச் வேர்ட். இது நிறைய பேருக்கு தேவைப்படும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்குமே இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாருமே உடனே நினைப்பீங்க, இந்த சுவிட்ச் வேர்ட் மட்டும் சொல்லிட்டா நமக்கு வந்து எல்லாமே நடந்துருமா, உடனே வெயிட் குறைஞ்சிருமா, இல்லை உடனே பணம் வந்துடுமா? அப்படி கிடையாது. அதுக்கான சூழ்நிலை நமக்கு க்ரியேட் ஆகும். அதை இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஜிம் போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை உடனே நம்ம விட்டுருவோம். கண்டிப்பாக 4 நாள் பண்ணுவோம், 5ஆவது நாள் நம்ம விட்டுருவோம். பட் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக அதில் ஸ்ட்ராங்காக நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளோவில் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். நடுவில் எந்த இடத்துலையும் கட் ஆகக்கூடாதுல்ல. அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவாக, இப்போ நான் ஜிம் போவேன்னா அது ரெகுலராக நான் போகணும், அப்போ தான் வந்து அது நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சுவிட்சோட வந்து நம்ம சொல்லலாம். டுகெதர் டிவைன் லைட் சேஞ்ச் நவ். டுகெதர் டிவைன் லைட் சேஞ்ச் நவ். ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே சொல்கிறது. இது சொல்லிட்டா மட்டும் உடனே எல்லாமே நடந்துருமா அப்படின்னு யாரும் வந்து கேட்காதீங்க. சொல்லும் போது பாசிபிலிட்டிஸ் நிறைய உருவாகும். அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்காக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அது ரிலேஷன்ஷிப்னால் சண்டை வர்றது சகஜம்தான். பட் எப்போயுமே சண்டை, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வர்றது சகஜம் கிடையாது. அந்த மாதிரி இருக்க சமயங்களில் நம்ம வாழ்கிற வீட்டில் நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் பேரை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லை ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நமக்கு ஒரு பேலன்ஸே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி சமயங்களில், சண்டை வந்துகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி சமயங்களில் நீங்கள் சொல்லுங்கள். டுகெதர் டிவைன் ஹோல் லவ். டுகெதர் டிவைன் ஹோல் லவ். இதை சொல்ல சண்டைகள் வந்து கம்மியாகும், உங்களுக்குள்ள நல்ல லவ் வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சுவிட்ச் வேர்ட் வந்து பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக்லே அது வந்து எதுக்காக அப்படின்னா
இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மேரிட் ஆனவங்களா இருக்கலாம், உங்களை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணி தான் வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், உங்களை வந்து அது எந்த விதத்துலையும் தாக்கக்கூடாது, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அந்த டைமில் இப்போ வந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு பண்ணியிருக்காங்க இல்லை ஒய்ஃப்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்கள் பார்ட்னரோட நேமை சொல்லி இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். பார்ட்னரோட நேம் போட்டுட்டு டிவைன் லைட் ஷீல்ட் ஆன், டிவைன் லைட் ஷீல்ட் ஆன், டிவைன் லைட் ஷீல்ட் ஆன். கடவுளோட இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகி நம்மளை வந்து கடவுள் வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த சுவிட்ச் வேர்ட். ஸோ யாராவது பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், இவங்க தான் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்மாக தெரியும், இல்லை யாரோ ஒருத்தவங்க நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படி தெரியும் அப்படின்னா, பிளாக் மேஜிக் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எந்த விதமான இதுலேருந்தும் உங்களால் வந்து வெளியே வந்துட முடியும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. சுவிட்ச் வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம், அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இதை நம்ம ரெகுலராக சேன் பண்ணலாம், இல்லை எழுதி வச்சு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம், இல்லை ஒரு டைரி போட்டு நீங்கள் எழுதுகிற ப்ராக்டிஸ் இருந்தால் சும்மா ஒரு நாள் 21 தடவை ரெகுலராக நீங்கள் எழுதலாம். நம்ம ஆள் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.